தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை குண்டர்கள் குழு அச்சுறுத்தி தகாத வார்த்தைகளால் பேசி தாக்க முயன்ற சம்பவம் தொடர்பாக தற்பொழுது பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் இவர் மனோ கணேசன் அவர்கள் இது தொடர்பாக சமூக வலைதள பதிவொன்றினை பதிவிட்டிருக்கின்றார். இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஆலயமூரில் இடம்பெற்ற நிகழ்ச்சிக்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினரான வேலுக்குமார் அவர்களை வழிமறித்த குண்டர்கள் குழு ஒன்று அவரை தாக்க முயன்றதுடன் தகாத வார்த்தைகளாலும் பேசி அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டதாக மனோ கணேசன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே பதிவிட்டிருக்கின்றார். இந்த சம்பவம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட உபதலைவரின் மகன்களால் அரங்கேற்றப்பட்டுள்ளதாக மனோ கணேசன் குற்றம் சாட்டியிருக்கின்றார். அவரது கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மீது இவ்வாறான ஒரு வன்முறையை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஏவி விட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது. எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை ஒரு குழுவினர் அச்சுறுத்தும் விதமாகவும் தகாத வார்த்தைகளால் பேசுவதையும் எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற கேள்வியையும் பலரும் எழுப்பி வருகின்றார்கள். ஐதவிர தனது பங்காளி கட்சிகளை ஒழுக்கமான முறையில் இருக்குமாறு அறிவுரைகளை வழங்க வேண்டும் என்றும் இனி இவ்வாறான வன்முறை சம்பவங்களில் ஈடுபடாமல் இருக்க அவர்களுக்கு கூற வேண்டும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் மனோ கணேசன் அவர்கள் ஒரு விடயத்தை கூறி நிற்கின்றார். எனவே இந்த சம்பவத்தை தொடர்ந்து பலரும் பலவிதமான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் என்கின்ற கட்சி பாரம்பரியமாக இவ்வாறான வன்முறை கலாச்சாரங்களை பின்பற்றி வருகின்ற ஒரு கட்சியாக இருக்கின்றது. ஜீவன் தொண்டமானின் தாத்தா காலத்திலிருந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று வருவதாக பலரும் தகவல்களை வெளியிட்டு வருகின்றார்கள். எனவே அரசியல் என்பது கருத்து ரீதியான ஒரு மோதலாக அல்லது ஒரு விவாத ரீதியான ஒரு விடயமாக இருக்க வேண்டுமே தவிர இன்னொருவர் மீது ஒரு குழுவினை ஏவி வன்முறைகளை நிகழ்த்துவது அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் வருவதை தகாத வார்த்தையில் பேசுவது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனை தவிர்த்து இது ஒரு சரியான அரசியல் கலாச்சாரம் இல்லை என்பதையும் பலரும் கூறியிருக்கிறார்கள். நேற்று நடந்த அந்த சம்பவம் தொடர்பான காணொளியை தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம்.